இந்த வீடியோல கவுண்ட் வவல்ஸ் இன் a string அப்படின்ற இன்டர்வியூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது ஈஸி தான். ரெண்டு விதமா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து காமன் பைத்தன் ஆப்ரேஷன்ஸ் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு வந்து ஆர்இ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெலோ வேர்ல்டுன்னு. இந்த ஹெலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதோட கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், வவல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறேன், AEIOU. அதே மாதிரி கேபிட்டல் AEIO. கவுண்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் 0 வேல்யூ கொடுத்துக்கிறேன். அதுதான் நமக்கு ஆன்சர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்புட் ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணி ஒரு கேரக்டரா எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, தட் பர்டிகுலர் கேரக்டர் வந்து வவல்ஸ்ல இருந்ததுன்னா நான் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு வந்து வவல்ஸோட கவுண்ட் நமக்கு கொடுக்கும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 3 கிடைச்சிருக்கு. ஹலோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இ இருக்கு, ஓ ஹலோவில் ஓ இருக்கு, வேர்ல்டில் ஒரு ஓ இருக்கு. ஸோ கவுண்டர் 3 மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இப்படி தான் வந்து நார்மல் பைத்தன் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வவல்ஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதே வந்து ஆர்இ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆர்இ மாடியூல வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வவல்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ண போறேன்னா பேட்டர்ன் ஒன்று கொடுக்க போறேன். ஸோ நமக்கு தேவை அந்த ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங்ல ஃபைண்ட் பண்ற பேட்டர்ன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ரா ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் கேரக்டர் செட்டை நான் பாஸ் பண்ணுறேன், AEIOU. ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஃபைண்ட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணும்னா இன்புட் ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து அந்த பேட்டர்னையும் அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங் அதையும் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் லெட்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து இன்புட் ஸ்ட்ரிங்கில் கேபிட்டல் வவல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் ஆல்லே வந்து இக்னோர் கேஸ்ன்னு ஒன்று, டாட் இக்னோர் கேஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை தான் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் வருது. அதாவது அந்த ஹலோ வேர்ல்டில் இருக்க வவல்ஸ் ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு லிஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பட் நமக்கு தேவை கவுண்ட். அப்போ என்ன பண்ணலாம்னா லென்த் ஆஃப் தான் நமக்கு கவுண்ட் கிடச்சிது. ஸோ நம்ம 3 கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே காம்ப்ளெக்சிட்டி வைஸ் O of n தான். பட் எப்போ நீங்கள் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை லார்ஜ் ஸ்கேல் டேட்டா செட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போகிறது நல்லது. இல்லை சிம்பிளான ஸ்ட்ரிங் தான் இன்டர்வியூவில் ஒரு பேசிக் சொல்யூஷன் கேட்குறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எழுதுறது நல்லது. ஸோ இப்படி தான் வந்து கவுண்ட் வவல்ஸ் இன் a stringன்ற இன்டர்வியூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.